உலகத்திலேயே பேரழகின்னு சொல்லப்படுற எகிப்து ராணி கிளியோபட்ரா வாழும்போது மட்டும் விசித்திரமாக வாழல. அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயமும், ஏன் அவங்க இருந்த விதம் கூட வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. ஒரு ராணி குளிக்கிறதுக்காக தினமும் 700 கழுதைகளோட பாலை கறந்தாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? தன் அழகை காப்பாற்றிக்க அவங்க செஞ்ச விசித்திரமான காரியங்களும் அவங்களோட மரணத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்க ஆச்சரியமான ரகசியங்களும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா கடைசியாக சொல்ல போகிற மர்மம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். கிளியோபட்ராவோட முகம் எப்பவும் பளபளப்பா 25 வயசு பொண்ணு மாதிரி இளமையாக இருக்கணுன்றதுக்காக தினமும் ஒரு விசித்திரமான முறையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்காகவே தினமும் 700 கழுதைகளோட பாலை கறந்து அதில் சுத்தமான தேன் அப்புறம் குங்குமப்பூவை கலந்து ஒரு பிரம்மாண்டமான தொட்டியில் ஊற்றி குளிப்பாங்களாம். இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கழுத பாலில் இருக்கிற ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் சருமத்தை இளமையாக வச்சுருக்குமா. அந்த காலத்தில் எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. எகிப்து பாலைவன வெயிலில் தன்னோட முகம் சுருங்கிடக்கூடாது, பேரழகும் கெட்டிடக்கூடாதுன்னு அந்த காலத்திலேயே ஒரு அட்வான்ஸ் மேக்கப் முறையை கையாண்டிருக்காங்க. நைல் நதியோட களிமண், ஆட்டுக்கொழுப்பு அப்புறம் சில ரகசிய மூலிகைகளை ஒன்றா கலந்து முகம் முழுக்க ஃபேஸ் பேக்காக போடுவாங்களாம். அதுக்கு மேலே காலையில் சேகரித்த பனித்துளிகளை வச்சு முகம் முழுக்க மசாஜ் பண்ணுவாங்களாம். அதனால் அவங்க முகம் எப்போவும் பனிப்பாறை மாதிரி ஜில்லுன்னு பளபளப்பாக இருக்குமா. அது மட்டும் இல்லை, அவங்க கண்ணில் போடுற அந்த நீல நிற ஐலைனரில் லெட் கலந்துருக்கும். இது வெறும் சாதாரண லெட் கிடையாது, நல்ல கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணதால் அது அவங்க கண்ணை அழகாக காட்டுறது மட்டும் இல்லாமல் ஐ இன்ஃபெக்ஷன் வராமலையும் தடுக்குமா. பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் கிளியோபட்ரா செஞ்ச காரியம் இன்னைக்கு இருக்கிற சைக்கோ த்ரில்லர் படங்களையே தோக்கடிச்சிடும். எகிப்து நாட்டு வழக்கப்படி ஒரு பொண்ணு மட்டும் தனியாக ஆட்சி செய்ய முடியாது. அதனால கிளியோபட்ரா தன்னோட சொந்த தம்பிகளான 13வது தாலமி அப்புறம் 14வது தாலமின்னு 2 பேரையும் அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட சேர்ந்து கூட்டாட்சியும் செஞ்சாங்க. ஆனால் அதிகாரம் முழுக்க தனக்கு மட்டுமே வேணும்னு நினச்ச கிளியோபட்ரா அவங்களோட விசித்திரமான ரகசிய லேப்ல ரெடி பண்ண விஷத்தை வச்சு தம்பிகளுக்கே தெரியாமல் சாப்பாட்டில் கலந்து கொடுத்து 2 பேரையும் கொன்னுட்டாங்கன்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் தனக்கு எதிரியாக மாறிடுவாங்களோன்னு பயந்து தன்னோட சொந்த தங்கச்சியான அர்ச்சினோவை ரோமானிய படை வீரர்களை வச்சு ஒரு கோவில் வாசலில் கொலை பண்ணுறாங்க. பேரழகியே நமக்கு தெரிஞ்ச கிளியோபட்ராக்குள்ள உலகத்தையே ஆளணுங்கிற வெறியும் இருந்திருக்கு. கிளியோபட்ராவுக்கு தன்னோட மரணம் எப்படி இருக்கணும்னு ஒரு விசித்திரமான பிடிவாதம் இருந்துச்சு. அவங்க சாகும்போது அவங்களோட முகம் சுருங்கக்கூடாது, வலியே தெரியாமல் சாகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் மேலே பல வகையான விசித்திரமான விஷயங்களை செலுத்தி எந்த விஷயம் வலி இல்லாமல் முக அழகும் குறையாமல் உடனே உயிரை எடுக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் அவங்க தேர்ந்தெடுத்தது தான் எகிப்திய நாகப்பாம்போட விஷம். ஜூலியஸ் சீசரும் அப்புறம் மார்க் ஆண்டனியும் இருந்து போக ரோமானிய இராணுவம் எகிப்தை கைப்பற்றினாங்க. ரோமானிய தளபதி அகஸ்டஸ் சீசர் கிளியோபட்ராவை உயிரோடு பிடிச்சி ரோமானிய தெருவில் ஒரு கைதியை இழுத்துட்டு போய் அசிங்கப்படுத்தணும்னு பிளான் பண்ணார். ஆனால் நான் வாழும்போது ராணியாக வாழ்ந்தேன், சாகும்போது ராணியாக தான் சாவன்னு கிளியோபட்ரா ஒரு விசித்திரமான முடிவு எடுத்தாங்க. தன்னை சுற்றி 100கணக்கான ரோமானிய வீரர்கள் காவல் காத்துட்டு இருந்தப்போவே ஒரு பழக்கூடைக்குள்ளே யாருக்குமே தெரியாமல் உலகத்திலே மிக கொடிய விஷயம் இல்லை ஆஸ்ப் அப்படின்ற எகிப்திய நாகப்பாம்பை கடத்திட்டு வர வச்சாங்க. அந்த பாம்பை எடுத்து தன்னோட மார்பில் கடிக்க வச்சு மிக விசித்திரமான முறையில் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க உடம்புல எந்த காயமும் இல்லை, வெறும் 2 சின்ன புள்ளிகள் மட்டும்தான் இருந்துச்சு. ரோமானிய இராணுவம் கதவு உடைச்சு உள்ளே வந்து பார்க்கும்போது அவங்க படுக்கையில் தங்க கிரீடத்தோட பேரழகிய ஒரு தேவதை மாதிரி இறந்து கிடந்தாங்க. தன்னோட அழகாலையும் அறிவாலையும் உலகத்தையே தன்னோட கைக்குள்ளே வச்சுருந்த கிளியோபட்ராவோட இந்த ஃபேக்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம மணி ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.